ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்னஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட மேக்னஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ கட்லெட். இந்த பொட்டேட்டோ கட்லெட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கப் எண்ணெய், உருளைக்கிழங்கு வேக வைத்தது 6, பெரிய வெங்காயம் நறுக்கியது 2, கொத்தமல்லி சிறிதளவு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கார்ன் பவுடர் 3 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பெரி பெரி மசாலா 1 ஸ்பூன், பிரெட் துண்டு 6, டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டிலிருந்து பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணலாம். இதுக்காக நம்மளோட ப்ரெட்டை சின்ன சின்ன பீஸாக போட்டு மிக்சியில் போட்டு ஒரே ஒரு ரவுண்ட் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். போகிறோன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற நம்மளோட உருளைக்கிழங்கை நம்ம கையாலேயே நல்லா மசிச்சு நல்லா பேஸ்ட்டு மாதிரி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டோம். ஒரு அகலமான பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு பேஸ்ட்டையும் நறுக்கிய வெங்காயத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதோட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட அந்த மசாலா பொருட்கள் எடுத்து வச்சோம் இல்லையா, அது ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், பெரி பெரி மசாலா, சாஸ் 1 ஸ்பூன். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட கட்லெட்டுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிரும். இதுக்கப்புறம் இதை நம்ம தேவைக்கான ஷேப்பில், உருண்டை ஷேப்லேயோ இல்லை சிலிண்டர் ஷேப்லேயோ, ரவுண்டாக நம்ம வடை மாதிரி நமக்கு என்ன ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாம். இப்போ நான் சிலிண்டர் ஷேப்பில் செய்ய போகிறேன், உருளையாக. அதுக்காக ஃபஸ்ட்டு கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோடய மசாலாவை சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய கையில் எண்ணெய் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் லைட்டாக அது உருளை ஷேப்புக்கு வர அளவுக்கு பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு தேவையான உருளை ஷேப் கிடச்சிருச்சு. இதே மாதிரி ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து அழகாக நல்லா இது மாதிரி ஒரே சைஸ் ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கலாம். இது நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான கட்லெட்டுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்போ கட்லெட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. இப்போ நம்மளோட செஞ்சு வச்சுருக்கிற மசாலா, அதோட ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த கார்ன் பவுடரில் நல்லா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தண்ணியாக இருக்கணும் இந்த கரைசல். கையில் பவுடர் ஒட்டவே கூடாது. இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள், என் கையில் மாவு ஒட்டவே இல்லை பாருங்கள். இது மாதிரி நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதோடு சேர்த்து நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து வச்சுக்கலாம் பக்கத்தில். ஸோ நம்மளோட மசாலா, பிரெட் க்ரம்ஸ், அதோடு சேர்த்து இந்த கார்ன் பவுடர் கரைசல், இதை 3 ஒன்றா பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சிடலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா எண்ணெய், அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு ரொம்ப அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. ஸோ கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும். நார்மலாக நம்ம குழம்புக்கு எப்படி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாவே போதும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை எடுத்து அந்த கார்ன் பவுடர் கரைசலில் நல்லா எல்லா இடத்துலையும் நனையிற மாதிரி நல்லா முங்கி எடுத்துடலாம்.
இப்போ இதை மேலே அந்த பிரெட் க்ரம்ஸ் நல்லா படுற மாதிரி போட்டுருவோம். இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லா மசாலாவையும் தனித்தனியாக கார்ன் பவுடர் கரைசலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். அடுத்து நம்ம எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற உருளையை ஒன்று ஒன்றா எடுத்து அதில் போட்டுடலாம். இப்போ நான் இதில் 4 பீஸ் போடுறேன். இந்த 4 பீஸ் போட்ட உடனே கொஞ்ச நேரத்துலேயே இது சீக்கிரமாகவே வெந்துடும். பார்த்திங்கன்னா கலர் ஈஸியாக மாறுது, நமக்கு நல்லா தெரியும். பார்த்துட்டே இருக்கும்போது அது நல்லா ப்ரௌனாக ஆகும். பாருங்கள், அடியில் பாருங்கள். நான் திருப்பி விடுறேன். அப்படியே ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே அது கலர் மாறிடும். உடனே நம்ம அதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஒவ்வொன்றா எடுத்து வேறு பிளேட்டில் வைக்க போகிறேன். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லா கட்லெட் மசாலாவையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்.